எங்கே பார்த்தாலும் ஹேஷ்டேக் பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட், ஹேஷ்டேக் பாய்காட் சைனா, ஹேஷ்டேக் சேவ் இந்தியன் ப்ராடக்ட், ஹேஷ்டேக் பை மேட் இன் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு வாசகத்தை வாசிச்சுனே இருக்காங்க. அப்படின்னா என்ன? சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால இந்தியன் ஆகி நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NGK வேர்ல்டு. இந்த ஷோ ஃபஸ்ட்டு சைனீஸ் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சைனாலே ரிசர்ச் பண்ணி அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களோட எம்பளம் போட்டு ஃபுல் ப்ராஃபிட்டும் சைனாக்கே போகிற மாதிரி இருந்தால் அது சைனீஸ் ப்ராடக்ட். புரியல தானே? சிம்பிளாக சொல்லணும்னா சைனாவில் மேட் பண்ணுற ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட். ஓகேவா? புரியுதா? அதனால் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவை எடுத்துப்போம். சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர இம்போர்ட் ப்ராடக்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $17 பில்லியன். அதுவே இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ட்ரேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் $16.8 பில்லியன். நீங்கள் வாங்குகிற ஒரு சைனா ப்ராடக்ட்னாலையும் இந்தியன் ட்ரேட் வேல்யூ கம்மியாகினே இருக்குது. இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா இந்தியாவில் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் 65.75% சைனா மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச மொபைல் ப்ராடக்ட்டில் 76% சைனா பிராண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம மொபைல் ப்ராடக்ட் மட்டும் இந்த வீடியோவில் இன்னும் டீப்பாக பார்க்கலாம். இந்த மொபைல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம 4 கேட்டகரிஸாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன், செகண்ட் சைனீஸ் பிராண்ட் அசம்பிள் இன் இந்தியா, தேர்ட் நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு, ஃபோர்த்து இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு. ஃபஸ்ட்டு சைனீஸ் பிராண்டு. இந்தியாவில் ரொம்ப கம்மியாக தான் சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வருது. என்றா சொல்கிற? ரெட்மி, ஒப்போ, ரியல்மி, OnePlus, விவோ இதெல்லாம் சைனீஸ் பிராண்ட் தானே, நீ கம்மியாக இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்னா அங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ணுறது. அப்படி பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. அதில் ஒன்று தான் நூபியா ரெட் மேஜிக் மொபைல். சைனீஸ் பிராண்டில் ஒரு நல்ல மொபைல். ஆனால் அதை யாரும் யூஸ் பண்ணல, அவ்வளோ பேசவும் படலை. அதனால இந்தியாவில் அவங்க நல்லா ரீச்சும் ஆகலை. அடுத்து சைனீஸ் பிராண்ட் அசம்பிள் இன் இந்தியா. இங்கே தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஜியோமி, ரெட்மி, போக்கோ, ரியல்மி, ஓப்போ, விவோ, OnePlus இவங்க எல்லாம் சைனீஸ் பிராண்ட். ஆனால் இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறாங்க. பார்ட்ஸ் எல்லாமே சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் நோய்டா அப்படின்ற சிட்டியில் வச்சு எல்லா கம்பெனியும் அசம்பிள் பண்ணுறாங்க. ஏன்டா இதுக்கு அவங்க அங்கேயே வச்சு அசம்பிள் பண்ணலாம்ல, இங்கே ஏன்டா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அதுதான் டேக்ஸ் இஷ்யூஸ். இப்போ நீங்கள் அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கினா அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அதுவே சின்ன பார்ட்ஸாக வாங்கி இந்தியாவில் அசம்பிள் பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதனால தான் இந்தியாவில் எல்லோரும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. டேக்ஸ் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்தியாவில் முக்கியமாக ஆண்ட்ராய்டில் ஃப்ளாக்ஷிப் மொபைல் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கொண்டு வந்த முதல் கம்பெனி ஜியோமி தான். மாடல் நேம் MI3. 2013 சைனாவில் இந்த மொபைல் ரிலீஸ் பண்ணாங்க. உடனே 2014 ஜூலை 22 இந்தியா தன்னோட முதலடியை MI3 ரெட்மி ஒன்னஸ் மூலிமா எடுத்து வச்சாங்க. சைனீஸ் பிராண்ட் நல்ல பேரோட வந்த காரணம் ப்ரைஸ். ஃப்ளாக்ஷிப் மொபைல் 30,000, மிட்ரேஞ்ச் மொபைல் 15,000 அப்படின்னு சாம்சங், சோனி விட்டுன்னு இருந்த காலத்தில் ஃப்ளாக்ஷிப் மொபைல் 12,000க்கும் மிட்ரேஞ்ச் மொபைல் வெறும் 7,000க்கும் ஜியோமி கொண்டு வந்தாங்க. அதுதான் அவங்களோட முதல் சக்ஸஸ். அதனால தான் நம்ம எல்லோரும் சைனீஸ் பிராண்ட் பக்கம் தலை திருப்பணும். அதுக்கப்புறம் தான் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய சைனா மேனுஃபேக்சரர் இந்தியாவை நோக்கி வந்தாங்க. அவங்களோட கம்பெனி தான் இப்போ பேசப்படுற விவோ, ஓப்போ, OnePlus, ரியல்மி இதெல்லாம். தேர்ட் கேட்டகரிஸ் நான் சைனீஸ் பிராண்டு. சைனீஸ் பிராண்ட் வரதுக்கு முன்னாடி நான் சைனீஸ் பிராண்ட் ஆகிய ஆப்பிள், சாம்சங், சோனி, நோக்கியா, எல்ஜி, ஆசூஸ், HTC இவங்க எல்லாம் தான் பெரிய பிராண்டாக இந்தியாவில் இருந்தாங்க. ஆனால் இப்போது சாம்சங், ஆப்பிள், எல்ஜி, ஆசூஸ் தான் இருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து கேட்டகரிஸ் இந்தியன் பிராண்ட். இப்போ இருக்கிற நிலைமையில் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை. இதுதான் உண்மை. இருந்தாங்க, சைனீஸ் பிராண்ட் வரதுக்கு முன்னாடி இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ், லாவா, கார்பன், இண்டெக்ஸ், ஐபால், லைஃப், பைஸ், செல்கான் இவங்க எல்லாம் தான். ஆனால் நம்ம எல்லோரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நம்ம எல்லா குவாலிட்டியும் பிராண்ட் வேல்யூ பார்த்து இவங்களை நாமளே தான் அழிச்சிட்டோம். மைக்ரோமேக்ஸ் சைனாலிருந்து தான் பார்ட்ஸ் வாங்குறாங்க. நீ இந்தியன் ப்ராடக்ட்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால் மைக்ரோமேக்ஸ் ஓனர், ஃபவுண்டர் எல்லாமே இந்தியா தான். எந்த ஒரு கம்பெனியும் ஆரம்பத்தில் தனிச்சையாக எடுத்து பண்ண முடியாது, ஒருத்தரோட சார்ந்து தான் இருக்கும். மைக்ரோமேக்ஸ் மட்டும் இல்லை, லாவா, ஸ்பைஸ், கார்பன் இவங்க எல்லாமே அப்படி தான். ஜியோ வந்த புதுசில் லைஃப் மொபைல் வெளியே வந்துச்சு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்த முதல் மொபைல், அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணல. லாஸ்ட்டாக இப்போ என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கிற நிலைமையில் சைனா ப்ராடக்ட்டை நம்மளால் வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் இதுவே அப்படி இருக்கவும் கூடாது. இந்தியன் ப்ராடக்ட்டை நாம் தான் சப்போர்ட் பண்ணணும். ஜியோவை நம்ம சப்போர்ட் பண்ணனால தான் இப்போ அவ்வளோ பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்கு. குவாலிட்டி பிராண்ட் வேல்யூ பார்த்து இந்தியன் கம்பெனியை நாமளே அழிச்சது அதுதான் உண்மை. நீங்களே சொல்லுங்கள், ஒரு பைக் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதோட குவாலிட்டி பிராண்ட் வேல்யூ தான் பார்க்குறீங்களே தவிர அதோட மேடை பார்க்க மாட்டேறீங்க. யமஹா, ஹோண்டா, KTM பார்த்து தான் கம்பெனி நோக்கி போகிறீங்களே தவிர டிவிஎஸ், பஜாஜ் பக்கம் யாரும் போக மாட்டேறீங்க. கேட்டால் குவாலிட்டி இல்லை, ரீசேல் வேல்யூ இல்லை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. கார் வாங்கினாலும் டாட்டா, மகேந்திரான்னு எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, அதை விட்டுட்டு சுசுகி தான் எல்லோரும் வாங்குறீங்க. அதுதான் மாறணும். இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போ நம்ம விதை போட்டால் தான் அது பின்னாடி மரமாக வளரும்.
அமெரிக்கா சைனா ப்ராடக்ட்ஸான ஹுவாய் கம்பெனியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் நல்ல கம்பெனி நிறைய இருக்குது. நம்ம சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆப்பிள் இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜியோ கூகுள் கூட சேர்ந்து ஆண்ட்ராய்ட் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் நாம தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு சைனீஸ் ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. நான் சைனீஸ் பிராண்டான ஆப்பிளை வாங்க முடியலனாலும் சாம்சங், ஆசூஸ், நோக்கியாவை வாங்குங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்தியன் மேனுஃபேக்சரும் வர போகிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மைக்ரோமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.